வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல், அத்தியாயம் 27. குடத்திலிட்டு மறைத்தாலும் கோபுரத்தில் ஏற்றி சிறப்பு செய்தாலும் பொன்னை புடமிடும் அக்னியின் மாண்பு என்றும் மாறி நிற்பது இல்லை. பொன்னிற கரையிட்ட சிவப்பு காஞ்சிபுரம் பட்டில் சற்றே மேடிட்ட வயிறுடன் தன் அருகில் இருந்தவளை முறைத்தாள். அப்போதுதான் அந்நியாக பதவி உயர்வு பெற்ற வானதி. பக்கத்துல இருக்க சேர்ல கொஞ்ச நேரம் உட்கார்றி, எவ்வளவு நேரம் நிப்ப என மாலை மறைவில் தன் அருகில் நின்றிருந்த பாரதியிடம் கூறினாள் வானதி. நான் என்ன பேஷண்ட் அடி, சும்மா சும்மா ஆளாளுக்கு உட்காருன்னு படுத்துறீங்க. பிரெக்னன்சி தானடி, முடிகிற வரைக்கும் செய்யறேன். டயர்டானா நானே போய் உட்கார்ந்துப்பேன். இப்போ தங்கள் அக்கறை சர்க்கரை அனைத்தையும் மூடிக்கொண்டு வேலையை பாரும் புது அண்ணியாரே என பாரதியும் சிரித்துக் கொண்டே பற்களுக்குள் வார்த்தைகளை மென்று துப்பினாள். வெறுடா வானதி, அவ சொல்றது சரிதான். அவளால முடிஞ்சாதான் செய்வா, கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய மாட்டா உன் ஃப்ரெண்டு. அதுலலாம் செம தெளிவு. இதெல்லாம் லைஃப்ல ஒரு தடவை நடக்கிற விஷயம்டா, அவளை என்ஜாய் பண்ணட்டும் என்று வானதியிடம் கூறிய பார்த்தன் தன் மனையாளின் புறம் திரும்பி தன் கையில் வைத்திருந்த பழச்சாறை கொடுத்தான். இப்படிலாம் பண்ணாதீங்க மாமா, காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம நிக்கிறது நாங்க. எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து கொடுக்க ஆள் இல்ல. இவளுக்கு எத்தனை பேர் கொண்டு வந்து கொடுப்பீங்க? இப்பதான் என் மாமியார் வந்து சொம்பு நிறைய இளநீ கொடுத்துட்டு போறாங்க. இப்ப நீங்க என சிவா அழுத்துக்கொள்ள அவன் முழங்கையில் இடித்த வானதி, அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன பாதாம் பால் கொண்டு வந்து கொடுக்க சொன்னது யாரு என கேட்க, சிவாவோ? அதுக்குள்ள நாத்தனாருக்கு செய்யறத கவனிக்க ஆரம்பிச்சு கேள்வி எல்லாம் கேக்குற நீ என சிவாவும் மல்லுக்கு நிற்க, ஆமாடா அண்ணா, பாரு இவள, அவளும் நானும் செய்து சாப்பிட்ட ரசமலாய் பார்த்தோம். ஒரு கேள்வி கேட்காத நீ எங்க ஒரு பாதாம் பால் குடிக்க சொன்னதை போட்டு கொடுத்த அவ எங்க? பாரதியும் பெண் பாட்டு பாட நால்வரும் இணைந்து சிரித்தது அழகாய் பதிவானது புகைப்பட கருவியில். அடுத்தடுத்த உறவு நட்புகள் என வர வர நேரம் அழகாய் சென்றது. சிவா வானதி திருமணம் எந்த குறையும் இல்லாது சிறப்பாய் நடந்தேறியது. தயா கவிதா இல்லம் கோலாகலமாக வரவேற்றது தங்களின் புது அங்கத்தினரை. வானதியின் பெற்றோர் கண்களும் மனதும் நிறைந்து போனது அவர்களின் அன்பில். திருமணம் முடிந்து பல வருடம் தவமாய் தவமிருந்து பெற்ற ஒரே பெண்ணின் வாழ்வு வளம் பெற்று இருப்பதை பார்ப்பதை காட்டிலும் வேறு என்ன அந்த பெற்றவர்களுக்கு நிறைவை கொடுத்துவிடும்? அண்ணா அண்ணி என கவிதா வாய் நிறைய அழைத்து அவர்களை தமது கூட்டுக்குள் அழகாய் இணைத்துக் கொண்டார். தயாளன் பெண் வீடு மாப்பிள்ளை வீடு என்ற பாகுபாடு தெரியாத வண்ணம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார். பார்த்தவர்கள் வியக்கும் வண்ணம். சாரதி குடும்பம் கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு வந்து சென்றனர். இளையவர்கள் நால்வரும் சேர்ந்திருந்த இடம் களை கட்டியது. கிண்டல் கேலி என கொண்டாட்டமாய் பறந்து கொண்டிருந்தது இளைஞர்கள் நேரம். பாரதி வானதி நட்பு வட்டம் வண்ணம் சேர்ந்தது திருமணத்திற்கு. நிறைவாக திருமணம் முடிய அதைத் தொடர்ந்து நடக்கும் அனைத்து சடங்குகளையும் முடித்து புது மணமக்களை தேனிலவு அனுப்பி வைத்துவிட்டு சாரதையின் இல்லம் வந்து சேர்ந்தது பழைய ஜோடி. 30 நாட்கள் கழித்து இல்லம் வந்து சேர்ந்தனர் இருவரும், தன் இறை குறித்த ஒரு புரிதலோடு. அந்த 30 நாட்களும் சாரதி தன்னால் முடிந்த அளவு அவளுடன் தனது நேரத்தை செலவு செய்தான். அவன் வாழ்வின் கடந்த காலம், தன் குடும்பம், அதன் உறுப்பினர்களின் குணாதிசயம் என அனைத்தையும் பகிர்ந்து கொண்டான். கேட்ட பாரதிக்கு என்னவென்று உணர்ந்தாள் என சொல்ல முடியவில்லை. இப்படியும் குடும்பங்கள் இந்த நூற்றாண்டிலும் இருக்கிறதா என ஆச்சரியம்தான் வந்தது. அவன் தன் நிகழ்கால நிகழ்வுகளையும் எடுத்துரைக்க மறைக்கவில்லை. அதில் அவனின் பணிச்சுமை அப்பட்டமாய் தெரிந்தது. ஆனாலும் அதை அவன் செய்யும் நேர்த்தி, அதன் மீது கொண்டிருக்கும் பற்று எல்லாம் பார்க்கும்போது பிரமித்துதான் போனாள். எதிர்காலம் பற்றிய ஆசைகளை கண்கள் மின்ன அவன் கூறும்போது அவள் கண்களும் மின்னியது. தானும் குற்றம் குறைகள் உள்ள ஒரு சாதாரண மனிதன்தான் என்பதை மிகவும் அழகாக அவளுக்கு புரிய வைத்தான். தன்னை பற்றி கூறும் பொழுதே அவளையும் பேச வைத்தான் பார்த்தன். அவளின் சிறுவயது சேட்டைகள் அவனின் புன்னகையை வர செய்தது. பாரதியும் சிவாவும் சேர்ந்து செய்த செயல்கள் கேட்டு சிரித்து சிரித்து வயிற்று வலி வந்தது பார்த்தனுக்கு. சிறு பொறாமை, ஏக்கம் கூட எழுந்தது அவர்களின் பிணைப்பை கேட்டு. தன் வீட்டைப் போலவே இங்கும் 4 உறுப்பினர்கள்தான். தன் வீட்டை விட சற்று வசதிகள் குறைவுதான். ஆனாலும் பெற்றவர்களை சுற்றி பிள்ளைகளும், பிள்ளைகளை சுற்றி பெற்றவர்களும் என எப்போதும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிணைப்பு இருந்தது. யார் எந்த வேளை பார்த்தாலும், யார் எங்கு சென்றாலும் 4வரும் இணைந்தே இருந்தனர் மனத்தால்.
ஒரு நேர்மறை உணர்வை கொடுத்துக் கொண்டே இருந்தது அந்த வீடு என்பதை உணர்ந்தான் பார்த்தன். தன் வீட்டின் இறுக்கம் அவளுக்கு எத்தனை சிரமத்தை கொடுத்திருக்கும் என்பதை பார்த்தனும் உணர்ந்து கொண்டான். அப்படி ஒரு குடும்ப அமைப்பை உடைத்து தன்னை மனம் புரிய அவன் எத்தனை போராடியிருப்பான் என்பதை பாரதியும் தெரிந்து கொண்டாள். இருவரும் அணைத்து பேசி கலைத்து இருந்த ஒரு தருணத்தில் பாரதி பார்த்தனின் தோள் சாய்ந்திருக்க அவளை சுற்றி வளைத்து சாரதியின் கரங்கள் சூழ் கொண்ட வயிற்றில் இருந்தது. அவன் கரத்தின் மீது தன் கரம் வைத்தபடி, என்னத்த பேசணும், 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மண்ணை தெரிஞ்சுக்காம பேக்க மாதிரி இருந்திருக்க. ஆகாது போகாதத பேசின நேரம் ஒழுங்கா இத பத்தி பேசியிருந்தா இவ்ளோ நாள் மங்குனி மாதிரி இருக்காம இருந்திருக்கலாம் என பாரதி சொல்ல, காமடி, நீ என்ன பேசுறனே தெரியாம நானும் கொட்டிட்டு இருந்த நேரம் எதையாவது பேசியிருந்தா டைம் சேவ் ஆயிருக்கும் என பார்த்தனும் உரைத்த நேரத்தில் இருவரின் உடலும் சிலிர்த்து அடங்கியது ஒரு நிமிடம். அவர்களின் காதல் பரிசு முதல் முறை அசைந்து தன் இருப்பை உணர்த்தியது இருவருக்கும். ஒரே நேரத்தில் குட்டிமா என்றது இருவரின் இதழ்களும் புன்னகையோடு. பாரதியின் நெற்றியில் முத்தமிட்டவன் எழுந்து வந்து அவள் முன் மண்டியிட்டு உடுத்தியிருந்த சேலையை விலக்கி தங்களின் மகவிற்கு முத்தம் கொடுக்க, தகப்பனின் முத்தத்தை உணர்ந்த குட்டியும் மீண்டும் அசைந்தது உற்சாகமாய். மனதின் மூளை முடுக்கெல்லாம் நிறைந்து இருந்தது குழந்தையின் எண்ணம் மட்டுமே. வேறு தேவையில்லாத எதை குறித்தும் யோசிக்க கூட நேரமில்லாத வண்ணம் அவளின் உலகத்தை நிறைத்திருந்தது குழந்தையின் அசைவுகள். புது அனுபவம் அவளில் நித்தமும் சிலிர்ப்பை தந்தது. முன்பும் குழந்தையை சுற்றித்தான் இருந்தது அவளது எண்ணங்கள். அதில் ஒரு தேடல் இருந்தது, ஒரு அலைப்புறுதல் இருந்தது. பற்றுகோலாய் குழந்தையை எண்ணி இருந்தாள். பூட்டியிருந்த கதவினை திறந்து அறையினுள் இருந்தது பூதமா புதையலா என பார்த்தவன் போல் தான் வாழ வந்திருக்கும் குடும்பத்தின் குணம் இயல்பு அறிந்த பிறகு அவளில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவர்களுள் ஒருத்தியாய் மாற முடியாது என்பது முகத்தில் தெளிக்கப்பட்ட நீராய் அவளை தெளிய வைத்தது. புகுந்த வீட்டில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என பெண்களுக்கு காலம் காலமாய் புகட்டப்பட்டிருந்த விஷயம்தான் தனது நிலைக்கு அடிப்படை காரணம் என்பதை பாரதி இப்பொழுது உணர்ந்திருந்தாள். பிறந்த வீடு அம்மா வீடாக மாறும் நேரம் தன்னுடைய வீடாய் அறிமுகமாகும் குடும்பத்தில் நுழையும் பெண்கள் மனதில் புகுத்தப்படும் விஷயம், இனி உன்னுடைய வீடு இதுதான், இதில் உனக்கான இடம் பிடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி இடம் பிடிக்க நல்ல பெண் என பெயர் எடுக்க வேண்டும். அப்படி நல்ல பெயர் எடுக்க பல தியாகங்கள் செய்து உன்னை துளைத்து உன் இயல்பை சுயத்தை தொலைத்து வாழ வேண்டும். பெண்ணுக்கு இப்படி ஒரு சிக்கல் என்றால் ஆணுக்கும் இது போல பல சிக்கல்கள். திருமணத்தையும் செய்து வைத்து மகன் மருமகளோடு அதிக ஒட்டுதலோடு வாழ்ந்து அவள் பின்னே சென்று தங்களை மறந்து விடுவானோ என அவனையும் நம்பாமல் வந்த பெண்ணையும் முழு மனதாய் ஏற்க முடியாமல் உரிமை போர் வெடிக்கும் நேரம் ஆணும் விழிபிதுங்கி போகின்றான். அனைத்தும் புரியாவிடினும், இத்தனை நாள் நீ புடுங்கின ஆணி அம்புட்டுமே தேவையில்லாத ஆணிடி பாரதி என தனக்குள் சொல்லிக் கொள்ளும் அளவு உணர்ந்து கொண்டாள். சுருங்க சொன்னால் சிவா வானதி பிணைப்பு ஏற்படுவதற்கு முன் இருந்த பாரதி முழுமையாக திரும்பியிருந்தாள். தன்னை வேலைகளில் ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்தாள். சும்மா இருக்கும் உள்ளம் சாத்தானின் இல்லம் அல்லவா? அதை தடுக்கவே வாரம் 2 முறை தாய் வீடு சென்று வந்தாள். மற்ற நாட்கள் கணவனோடு மாலை நேரங்களில் இருக்க வேண்டும் என ஆசை கொள்ள புரிந்து கொண்ட பார்த்தன் அவன் பணிபுரியும் கிளினிக் அழைத்துச் சென்றான். அங்கு சென்றவள் நோயாளிகள் இல்லாத நேரம் பார்த்தனோடு தனது நேரத்தை செலவு செய்தாள். எதுக்கடா இவ்வளவு கஷ்டப்படுற? ஒரு சாப்ட்வேர் போட்ட ஸ்டாக் எல்லாம் ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம்ல? அந்த மாதத்தின் மருந்துகளின் இருப்பு குறித்து கணக்கெடுத்துக் கொண்டிருந்த சாரதியை கேட்டால் அவனது சூழலும் நாற்காலியும் அமர்ந்து பழச்சாறு அறிந்து கொண்டிருந்த பாரதி. வேலையின் நடுவே திரும்பி பார்த்து புன்னகைத்தவன், அடுத்தவன் கிளினிக் டி சொல்லி பார்த்தேன், இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் பிஜி பண்ண போறேன், சோ விட்டுட்டேன் என்றான். அப்போ நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும்போது தேவைப்படும்ல சாரதி என கேட்டவளின் புருவங்கள் யோசனையில் சுருங்கியது. கண்டிப்பா வேணும் ரதி, ஒர்க் ஈஸியா முடியும், டைம் சேவ் ஆகும். நர்ஸ் 2 பேர் போட்டா அவங்க பாத்துப்பாங்க, நாம செக் பண்ணா மட்டும் போதும் என்றான் சாரதி. வேற என்ன தேவைப்படும் சாரதி என சிந்தனையோடு அவள் கேட்க, அது வேணும்டா, நிறைய கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும், லேப் செட் பண்ணணும், இல்ல நல்ல லேப் கூட டைப் பண்ணணும். மெடிசன் நாமளே கொடுத்தாதான் பேஷண்ட் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். நாம ஒண்ணு பிரிஸ்கிரைப் பண்ண அவங்களுக்கு அதே காம்பினேஷன்ல கிடைக்கிறது கஷ்டம். சோ மெடிசன் ஸ்டாக் வச்சுக்கணும், இப்படி நிறைய இருக்கு என பார்த்தனும் பதில் கூறினான். இத்தனை வருடங்கள் வேலை பார்த்த பிறகு அவர்களுக்கு கைகளும் மூளையும் அதன் பிறகு தனக்கான வேலையை கண்டு கொண்டது. அவனை கேட்டும் அதன் நடைமுறைகளை கவனித்தும் கற்றுக்கொண்டாள். அவளின் ஆர்வம் கண்டவன் தனக்கு தெரிந்த நிர்வாகம் குறித்த அத்தனை விவரங்களையும் சொல்லிக் கொடுத்தான். பார்த்தன் தனியாக கிளினிக் துவங்கினால் அவனுக்கு பயன்படும் வகையில் மென்பொருள் ஒன்றையும் தயாரிக்க ஆரம்பித்தாள்.
மருத்துவமனை நிர்வாகம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் குறித்த படிப்புகள் பற்றிய விவரங்களை வானதியோடு சேர்ந்து சேகரித்தாள். மற்ற நேரங்கள் தனது குழந்தை வானதி சிவாவோடு வெளியே செல்வது என தனது நேரத்தை தன் விருப்பம் போல் செலவு செய்தாள். பாரதி தன் மனதுக்கு சரி எனப்பட்டதை செய்யும் நேரங்களில் ராஜன் குத்தி பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் கடக்க பழகியிருந்தாள். வார்த்தைகள் தேவையில்லாத தடிக்கும் நேரம் கொஞ்சமும் தயங்காது திருப்பி கொடுக்கவும் செய்தால் அழுத்தமாக. யாரும் மறுக்க முடியாத வண்ணம். அவர்களை மாற்றவோ தன்னை புரிய வைக்கவோ அவளுக்கு இப்போது நேரம் இல்லை. அதற்கு அவர்கள் தயாராக இல்லை என தெரிந்த பின்னும் அதை செய்து தன் நேரத்தை விரயமாக்க அவள் தயாரா இல்லை. நாட்கள் அதன் போக்கில் கடக்க பாரதிக்கு 8ஆம் மாதம் தொடங்கி இருந்தது. பார்த்தன் வளைகாப்பு 9ஆம் மாத துவக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் என முன்பே கூறியிருக்க அது குறித்து பேச வந்திருந்தனர் பாரதியின் பெற்றோர். சாரதி பணிக்கு சென்றிருக்க வந்தவர்களை வரவேற்று அமர வைத்தார் மகேஸ்வரி. உபசரிப்புகள் அனைத்தும் வீட்டின் வேலையால் சிறப்பாக செய்து முடிக்க கவிதா பேச்சினை ஆரம்பித்தார். பாரதிக்கு 8வது மாசம் நடக்குது, அதனால அடுத்த மாச தொடக்கத்திலேயே வளகாப்பு வச்சுக்கலாமா சம்பந்தி என கேட்டார் கவிதா. என்னவோ மாசம் முழுக்க இங்க இருக்கிற ஆளுக்கு முறையா செஞ்சு கூட்டிட்டு போறது போல பேசுறீங்க. மாசம் 10 நாளைக்கு மேல உங்க வீட்டுல தானே இருக்குது உங்க பொண்ணு, அப்புறதுக்கு தண்டமா இப்படி ஒரு விசேஷம் நாங்க பண்ணணும் என விஷமாய் கொட்டினார் ராஜன். கனத்த மௌனம் அங்கே முகாமிட பார்த்தன் அப்பொழுதுதான் மருத்துவமனையிலிருந்து வந்து சேர்ந்தான். வாங்கத்த, வாங்க மாமா, வாடா வானதி என வந்தவர்களை தன் சார்பாக வரவேற்றவன், எங்கடா சிவா, உன்னை அனுப்பிட்டு எப்படி அவன் தனியா இருக்கான் என வானதியிடம் கேலி செய்தபடி அமர்ந்தான் தன் மனைவியின் அருகில். என்னடி ஆச்சு, எதுக்கு மூஞ்சி சுருங்கி இருக்கு உனக்கு என மெல்லிய குரலில் அவளிடம் வினவ, உங்க அப்பா பேசினதுல அவர் என் மேல வச்ச பாசத்துல தெரியாம கால் வச்சிட்டேன். கண்ணுமணி தெரியாம கால் வலிக்கு விழுந்துட்டேன் மச்சி, அதுல வலிக்குது போலடா சாரதி, அதான் மூஞ்சி சுருங்கி போயிருக்கு என் அவளும் அதே குரலில் கூற நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான் சாரதி. குறும்பில் மலர்ந்த புன்னகையோடு அவனை நோக்கி கண் சுமிட்டினாள் அவனது மனையாள். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்திரி அவருக்கு என அவனும் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள, என்ன பார்க்காம பேசாம இருக்க முடியாதான், உன்னை பெத்த தெய்வத்துக்கு மாசத்துல பாதி நாள் அங்க அனுப்புறதே கஷ்டமா இருக்கான், வளகாப்பெல்லாம் பண்ணி அனுப்ப முடியாதான், என் முகத்தை பார்க்காம சோறு தண்ணி இறங்காதான் அவருக்கு என மானாவரியாக வாரிவிட்டாள் பாரதி. தெய்வமே, வாயேது திறக்கலைய நீ என பயந்து கேட்ட சாரதியை பார்த்து கண்மூடி திறந்தவள், என் மாமியார் மட்டும் இருந்திருந்தா நானும் என் பாசத்துல அவரை வழுக்கி விழ வச்சிருப்பேன். ஓ மாமியார் வந்திருக்கு, என்னையும் கும்மிடு கும்மி. சோ என் தலைவன் சென்றான் சொன்னபடி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி என விடாது வாயாடினாள் சாரதியின் ரதி. பார்த்தனுக்கு முதலில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது பாரதியின் பேச்சுகளை கேட்கும் பொழுது. ராஜனுக்கு சரியாய் அவளும் பேச ஆரம்பிக்க தன் மரியாதையை காப்பாற்றும் பொருட்டு அவர்தான் அமைதியாக செல்ல வேண்டியிருந்தது. அதுவும் முகத்துக்கு நேராக தன் தவறுகளை பேசும் பாரதியை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவரால். அத்தோடு அவரிடம் சண்டையிட்டு வந்து தன்னிடம் அதை பற்றி அவள் கொடுக்கும் விவரிப்புக்கும் வர்ணனைகளுக்கும் அவன் வாய்விட்டு சிரித்து ரசிக்க ஆரம்பித்திருந்தான். தாயிடம் அது பற்றி வருத்தம் எதுவும் உண்டா என கேட்டு அவரும், நானும் பாரதி போல ஒரு பொம்பளை புள்ள பெற்றிருக்கலாம் பெரியவனே, எப்படி பேசுறா, ஒத்த வார்த்தை பேச முடியல எதிர்த்து, அவ பேசுறத நீங்க பேசியிருந்தா கை நீட்டிருப்பாரு உங்க அப்பா, பொம்பளை பிள்ளைய என்ன பண்ணிட முடியும், அதுவும் மருமகள என கூறிவிட பார்த்தன் அவளின் எல்லை மீறாத வாய் துடுக்கை ரசிக்க ஆரம்பித்தான். விடாது முணுமுணுத்த அந்த இதழ்களை கொஞ்சம் துடித்த மனதை கட்டுப்படுத்திய சாரதி சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். தன் தகப்பனை பார்க்க அவரை எழுந்து சென்று விட்டார். அதன் பிறகு மகேஸ்வரியை அனைத்தையும் பேசி முடித்தார். இப்பொழுது பாரதி குடும்பமும் ஓரளவுக்கு பார்த்தனின் குடும்பத்தை பற்றி ஊகித்து அறிந்திருந்தனர். எனவே அவர்களும் கிளம்பும் முன் அவரிடம் விடை மட்டும் பெற்று சென்றனர். இத்தனை மாதங்கள் வராது இருந்த தனது இளைய மகனை காண ஆவல் கொண்ட மகேஸ்வரி இந்த வளைகாப்பிற்கு கட்டாயம் வரவேண்டும் என கூறியிருந்தார். பார்த்தனும் தன் பங்கிற்கு அழைப்பு விடுக்க வந்து சேர்ந்தான். கிருஷ்ணன் 4 மாதம் கழித்து. நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.